Hello coders, welcome to the Bootstrap series. நம்ம இந்த சீரீஸ்ல Bootstrap version 5 எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். First question, what is Bootstrap? Bootstrapன்றது ஒரு பவர்ஃபுல் ஃப்ரண்ட்-எண்ட் லைப்ரரி. இதுல பாத்தீங்கன்னா இதுல இருக்க காம்போனன்ட்ஸ் எல்லாமே CSS classes and JavaScript யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. இது ஏன் பவர்ஃபுல் லைப்ரரி அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இங்க வந்து கஸ்டமைசேஷன்ஸ் வந்து அதிகமா பண்ண முடியும் when compared to other UI libraries. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஃபாலோ பண்ற கான்செப்ட் மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச். மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச்னா நம்ம ஒரு வெப் பேஜ் வந்து டெவலப் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்க்டாப் ப்ரௌசர்ல அது எப்படி வரும் அப்படின்னு திங்க் பண்றதை விட மொபைல்ல இதை வந்து எப்படி ஃபிட் பண்ண போறோம் அப்படின்னு திங்க் பண்ணணும். தென் மொபைல்ல இருந்து அதுக்கப்புறம் டெஸ்க்டாப் ப்ரௌசர்ல எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு திங்க் பண்ணணும். இதுதான் வந்து மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். பூட்ஸ்ட்ராப்போட கான்செப்ட்ஸ் எல்லாமே மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச்ல தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம டெவலப் பண்ற வெப் பேஜை ரெஸ்பான்சிவா வைக்கிறதுக்கு பூட்ஸ்ட்ராப் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து இங்க CSS கிளாஸஸ் மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. தென் இப்போ நம்ம கரண்டா இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போறது பாத்தீங்கன்னா Bootstrap 5 வெர்ஷன். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் சொல்ல போனா 5.2 நம்ம அதான் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுல என்ன புதுசா வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். jQuery is dropped. இதை நான் ஏன் இந்த jQueryயை ட்ராப் பண்ணது நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ Bootstrap 5.2 வெர்ஷன்ல jQuery யூஸ் பண்ணல. ஓகே, ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ்ல jQuery யூஸ் பண்றாங்க. அது மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டடா வந்து நம்ம Bootstrap ஐகான்ஸும் அவைலபிள். ஸோ Bootstrap நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலாக Bootstrapலேயே வந்து ஐகான்ஸ் அவைலபிள். நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நியூ காம்பனன்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப் கேன்வாஸ், அக்கார்டியன், இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ்லாம் முன்னாடி வெர்ஷன்ஸ்ல அது கிடையாது. இப்போ வந்து அது அவைலபிள். அது மாதிரி சில காம்பனன்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜம்போட்ரான்னு ஒரு காம்பனன்ட் வந்து ரொம்ப வைடாவே யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் சம் ரீசன்ஸ் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் அண்ட் ரியாக்ட் இதோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம jQuery வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்ல, அது ஏன் அப்படின்னா நம்ம ரியாக்டோட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு jQuery வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. இப்போ jQuery இருந்தப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கலாம். நம்ம jQuery யூஸ் பண்றோம் அப்படின்னா jQuery வந்து எப்பயுமே டைரக்டா டாமோட கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம பண்ற எல்லாமே டாம் தான் போய் சேஞ்ச் பண்ணும். ரியாக்ட்ன்றது விர்ச்சுவல் டாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. விர்ச்சுவல் டாம் வச்சு தான் ரியாக்டே வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா விர்ச்சுவல் டாம் மூலமா தான் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் ரியாக்ட். ஸோ ரியாக்ட் வந்து விர்ச்சுவல் டாம் யூஸ் பண்ணும், jQuery வந்து ரியல் டாம் யூஸ் பண்ணும். இப்போ இது ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் வரும். நீங்க வந்து டிராப் டவுன் யூஸ் பண்றது இல்லை நிறைய காம்பனன்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வரும். நம்ம அது யூஸ் ரஃப் அப்படின்னு போட்டு நிறைய இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அதனால ரியாக்டும் பூட்ஸ்ட்ராப்பும் ரொம்ப காம்பர்டபுளா வந்து ஒர்க் ஆகல. இப்போ நியூ வெர்ஷன்ல வந்து 5.0ல இருந்தே ரிமூவ் பண்ணிட்டாங்க. jQuery வந்து இப்போ அவங்க யூஸ் பண்றது இல்ல. ஸோ தட் இப்போ வந்து இனிமே வந்து நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல யூஸ் பண்ணும்போது ப்ரீவியஸா ஃபேஸ் பண்ண அந்த பிரச்சனை வந்து வராது. கம்ப்ளீட்டா இது இருக்காதுன்னு சொல்ல முடியாது. பட் முன்னாடி வெர்ஷன்ஸ்க்கு இது ரொம்ப இம்ப்ரூவ்டு வெர்ஷன். அதுக்காக தான் வந்து நம்ம பார்த்தோம்னா இப்போ ரியாக்ட்டுக்கும் பூட்ஸ்ட்ராப்புக்கும் இந்த பிரச்சனை இருக்குல்ல, நம்ம விர்ச்சுவல் டாம், ரியல் டாம். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு இன்னொரு லைப்ரரி இருக்கும். ஸோ ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் த ஹூட்ல இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. பூட்ஸ்ட்ராப் தான் யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னா வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பூட்ஸ்ட்ராப்ல CSS கிளாஸஸ் தான் எல்லாமே இருக்கும் அப்படின்னு. ரியாக்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம டேக்ஸ் தான் ஃபுல்லா யூஸ் பண்ணுவோம். காம்போனன்ட் பேஸ்டா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பூட்ஸ்ட்ராப்ல இருக்க CSS யூஸ் பண்ணி காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணி JSX வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதை இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் பூட்ஸ்ட்ராப்போட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்றேன். ஸோ இப்போ பூட்ஸ்ட்ராப்போட வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 5.2. ஸோ நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்றது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. நான் ரீட் த டாக்ஸ் கொடுத்து உள்ள போறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து எல்லா நம்ம என்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும், என்னென்ன லேஅவுட்ஸ் யூஸ் பண்ண முடியும், எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அதே மாதிரி ஃபார்ம்ஸ் இருக்கு, ஃபார்ம்ஸ் தென் காம்போனன்ட்ஸ் இருக்கு. காம்போனன்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம பூட்ஸ்ட்ராப்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ் அவைலபிளோ அந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே இருக்கும். நம்ம பின்னாடி வீடியோவில் வந்து ஒவ்வொரு காம்போனன்ட்ஸும் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போதைக்கு நான் சாம்பிளுக்கு இப்போ கார்ட் காம்போனன்ட் இருக்கு. ஸோ நான் கார்ட் காம்போனன்ட் போகிறேன். ஸோ கார்ட் காம்போனன்ட்ல பார்த்தீங்கன்னா அதோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கலாம். இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இங்கே டிவ் டேக், இந்த டிவ் டேக்குள்ள தான் கம்ப்ளீட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்குள்ள தான் நம்ம என்னென்ன தேவையோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பூட்ஸ்ட்ராப்னாலே CSS கிளாஸஸ் தான் இருக்கும். CSS கிளாஸஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி காம்போனன்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம்.
ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது. நான் அங்கே போகிறேன். ஸோ இதுக்குள்ள போனீங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்பை மற்ற ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க்கோட யூஸ் பண்ணுறோம்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ரியாக்ட் யூஸ் பண்ணால் அவங்களே வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுங்க. இதே நீங்கள் வியூ யூஸ் பண்ணுறீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் வியூ, ஆங்குலருக்கு தனியாக ஒரு லைப்ரரி இருக்குது. ஸோ இப்போ நான் ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி பூட்ஸ்ட்ராப்பும் ரியாக்டும் காம்பேட்டபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணதான் ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப். இப்போ இதில் போயிட்டு காம்பனன்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இதோட பேஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பூட்ஸ்ட்ராப் தான் வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ இதோட வெர்ஷன் பாருங்க 2.5.0. இது யூஸ் பண்ணுற அதாவது ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்போட வெர்ஷன் வந்து 2.5.0. இதில் இன்டர்னலாக அது யூஸ் பண்ணுற பூட்ஸ்ட்ராப் வெர்ஷன் வந்து லேட்டஸ்ட் பூட்ஸ்ட்ராப் வெர்ஷன் தான். அந்த 5.2 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து அங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் கார்ட் காம்பனன்ட் போகிறேன். நம்ம அங்கேயும் கார்ட் காம்பனன்ட் தானே பார்த்தோம். ஸோ இப்போ இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் பாருங்க. இது எல்லாமே JSXல நமக்கு வந்து காம்பனண்ட்டாக வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதே இது பூட்ஸ்ட்ராப்ல இருக்க கார்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் போயிட்டு கார்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். காம்பனண்ட்ல இருக்க கார்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நம்ம பூட்ஸ்ட்ராப் வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணுறப்போ CSS கிளாஸஸாக யூஸ் பண்ணுவோம். ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்ல காம்பனண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு போக நமக்கு ஏதாவது கிளாஸஸ் தேவை அப்படின்னாலும் நம்ம பூட்ஸ்ட்ராப்ல இருக்க கிளாஸஸ் வந்து இங்கே டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த சீரீஸ்ல என்ன பார்க்க போறோம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதில் இருக்க முக்கியமான காம்பனன்ட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ தட் நம்ம இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தென் நம்ம இங்கே லேர்ன் பண்ணுற நாலேஜ் வச்சு இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ இது வந்து ரியாக்ட்லேருந்து கிரியேட் பண்ண ஒரு ஆப் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பூட்ஸ்ட்ராப்ல இருக்க எல்லா கான்செப்ட்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நேவர் காம்பனண்ட் யூஸ் பண்ணி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கீழே கரோசல் காம்பனண்ட் இருக்குது. ஸோ கரோசல் காம்பனண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் மூவ் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். தென் டைப்போகிராஃபி யூஸ் பண்ணியிருக்கோம். தென் பார்த்தீங்கன்னா இங்கே கார்ட் காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லேஅவுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரிட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பூட்ஸ்ட்ராப்ல வந்து வைடாக வந்து கிரிட் லேஅவுட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் கிரிட் லேஅவுட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து கிரிட் யூஸ் பண்ணி தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். தென் டைப்போகிராஃபி யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா அது ஃபார்ம்ஸ் இருக்கு. பூட்ஸ்ட்ராப்ல ஃபார்ம்ஸ் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இந்த காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கார்ட் சிம்பிள் இருக்கு. ஸோ கார்ட் கிளிக் பண்ணோம்னா ஆஃப் கேன்வாஸ்னு ஒரு காம்பனண்ட் இருக்கு. ஸோ அந்த ஆஃப் கேன்வாஸ் காம்பனண்ட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தென் இது பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்னாலே வந்து ரெஸ்பான்சிவ் லேஅவுட் கிரியேட் பண்ணுறது தான். ஸோ நான் இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு நான் சேஞ்ச் பண்ணுறது ஃபோனை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஃபோனை சேஞ்ச் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம nav பார் வந்து மாறிடும். இதோட டிஃபால்ட் சப்போர்ட் வந்து நமக்கு பூட்ஸ்ட்ராப்ல இருக்கு. ஸோ லேஅவுட்டும் வந்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ இது வந்து ரெண்டராக இருக்கு. ஸோ ஆஃப் கேன்வாஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இங்கே வந்து இங்கே கார்ட் சிம்பிள் இருக்கு. இது இந்த லேஅவுட்டுக்கு வந்து செட் ஆகல. இதை வந்து சேஞ்ச் பண்ணலாம். நம்ம ப்ராஜெக்ட்ல பண்ணுறப்போ இது சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இது கிளிக் பண்ணால் நமக்கு ஆஃப் கேன்வாஸ் வந்து லோட் ஆகும். இதுவும் கம்ப்ளீட்டாக ரெஸ்பான்சிவாக தான் இருக்கும். ஸோ தென் இதை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெனுவும் அது மாதிரி தான். இப்போ மெனு கிளிக் பண்ணுறேன்னா வந்து இங்கே மூவ் ஆகும். ஸோ அந்தந்த பர்டிகுலர் செக்ஷனுக்கு வந்து மூவ் ஆகிற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் பூட்ஸ்ட்ராப்பில் ரொம்ப சிம்பிளாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ கான்டாக்டர்ஸ் கொடுக்குறேன். ஸோ அங்கே வந்து போயிடும். ஸோ ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்க்ராட்ச்ல இருந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த சீரீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ ப்ராஜெக்ட் வந்து நான் இப்போ எம்டி ப்ராஜெக்ட் ரியாக்ட் ப்ராஜெக்ட் தான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ npx create react app கொடுத்துட்டு நான் பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு இந்த ப்ராஜெக்ட் நேம் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம காம்பனன்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த ப்ராஜெக்ட் உள்ள போகிறேன். போயிட்டு npm start கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு இந்த லேண்டிங் ஸ்க்ரீன் தான் விசிபிளாக இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு ஃபஸ்ட் நம்ம கோடை க்ளீன் அப் பண்ணிக்கலாம். ஸோ app.jsல போயிட்டு இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. இது கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போதைக்கு ஒரு p டேக் மட்டும் ஆட் பண்ணுறேன். p டேக் ஆட் பண்ணிவிட்டு ஹலோ பூட்ஸ்ட்ராப் அப்படின்ற டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணோம்னா நமக்கு வெறும் ஹலோ பூட்ஸ்ட்ராப்ன்ற டெக்ஸ்ட் மட்டும் லோட் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம போய் இன்ஸ்டலேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம்.
ஸோ கெட்டிங் ஸ்டார்டர்ல போயிட்டு இங்கே இன்ஸ்டால் கமாண்ட் இருக்குது. ஸோ இந்த npm இன்ஸ்டால் தான் பண்ண போகிறேன். இப்போ npm இன்ஸ்டால் கமாண்டே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னது ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் வந்து இன்ஸ்டால் ஆகுது. அதுலேயே பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்பும் சேர்த்து தான் இன்ஸ்டால் ஆகுது. ஸோ நம்ம எப்பயுமே வந்து ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு பூட்ஸ்ட்ராப்பும் அது ஆல்ரெடி அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ இப்போ கமாண்ட் காப்பி பண்ணிக்கிறேன். நியூ டேப் கிரியேட் பண்ணிவிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இது இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சோடனே நீங்கள் போயிட்டு package.jsonல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே தான் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கும். பூட்ஸ்ட்ராப் 5.2.2 இன்ஸ்டால் ஆயிருக்கு, ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்பும் இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ நமக்கு பை டிஃபால்ட்டாகவே பூட்ஸ்ட்ராப்பில் இருக்க கிளாஸஸும் அவைலபிள். நம்ம ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் இன்ஸ்டால் பண்ணுறப்பே நமக்கு பூட்ஸ்ட்ராப்பும் இன்ஸ்டால் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம்ல ஐகான்ஸும் வந்து அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஐகான்ஸ்க்கு வந்து நான் போய் கிளிக் பண்ணேன்னா இதுக்கு ஒரு தனியாக ஒரு npm பேக்கேஜ் இருக்கு. ஸோ அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் காப்பி பண்ணியிருக்கேன். காப்பி பண்ணிட்டு இதை அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்பும் ஐகான்ஸும் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்பில் போனீங்கன்னா இங்கே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா சிஎஸ்எஸ் இன்க்ளூட் பண்ணணும். காப்பி பண்ணிட்டு இப்போ app.jsல போயிட்டு நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக நான் திரும்ப app.jsல போயிட்டு இங்கே ஒரு கிளாஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் என்ன கிளாஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் தேவையில்லை. இது வந்து பூட்ஸ்ட்ராப்பில் இருக்க ஒரு சிஎஸ்எஸ் கிளாஸ் தான். இது ஆட் பண்ணால் ஒர்க் ஆகுதா, அப்போ இது ஒர்க் ஆச்சுன்னா கரெக்டாக வந்து நமக்கு எல்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் இங்கே சேவ் கொடுக்குறேன். சாரி, இந்த டேப்பில் போயிட்டு சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டு ஓகே, நமக்கு ஹலோ பூட்ஸ்ட்ராப்ன்ற இந்த டெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஏன்னா டிஸ்பிளே 5 அப்படின்றது ஒரு பூட்ஸ்ட்ராப்போட ஒரு கிளாஸ். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தா நமக்கு வந்து கரெக்டாக வந்து இப்போ பூட்ஸ்ட்ராப் லைப்ரரிஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ அதனால நம்ம டெக்ஸ்ட்டும் வந்து அந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆயிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் மற்ற காம்பனன்ட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் தான் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.